இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் சில நாட்கள்ல இந்தியாவுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளுக்குமே ஒரே கட்டமா தேர்தல் நடக்க போறதால இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் அவங்களோட இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வாக்காளர்களும் அவங்களோட வாக்குகளை செலுத்த ஆர்வமா தயாராயிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு தேர்தலுமே தமிழ்நாடு 39 எம்பிக்களை தேர்ந்தெடுத்து மக்களவைக்கு அனுப்பும். ஆனா அதுல ஒரு சில எம்பிக்கள் மட்டும்தான் தமிழ்நாடை கடந்து இந்திய அளவுல நம்ம திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. அந்த எம்பிக்களுக்கு கட்சிகளை கடந்தும் மக்களிடத்துல பெரும் செல்வாக்கும் பெரும் ஆதரவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எம்பியை தான் நாம இந்த நாடாளுமன்ற நாயகர்கள் எனும் நிகழ்ச்சி மூலமா பார்க்க போறோம். முரசொலி மாறன் இந்தியாவோட சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் முரசொலி மாறன். 40 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முரசொலி மாறன் அரசியல்ல பெரிய புரட்சி செஞ்சவர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மனசாட்சியாகவும் திமுகவோட டெல்லி முகமாகவும் இருந்தவர் முரசொலி மாறன். இன்னும் சொல்ல போனா தமிழக கட்சியான திமுகவுக்கு டெல்லியில ஒரு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தியதுல முரசொலி மாறனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. திராவிட இயக்கத்தோட தளபதிகள் ஒருவரான முரசொலி மாறன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முதல் பல போராட்டங்களை தமிழகத்தில் தொடங்கி டெல்லி வரை நடத்தியவர். போராட்டவாதியாக மட்டும் இல்லாமல் ஒரு சீர்திருத்தவாதியாக வாழ்ந்த முரசொலி மாறன் இந்திய தொழில்துறையையும் பொருளாதாரத்தையும் சிறப்பாக வடிவமைத்தவர். மேலும் அறிஞர் அண்ணாவின் இடத்தை நாடாளுமன்றத்தில் நிரப்பியவர் என்ற பெருமையும் முரசொலி மாறனுக்கு உண்டு. அறிஞர் அண்ணா இருக்கும் போதே அரசியலுக்கு வந்தவர் முரசொலி மாறன். முதல் முறையாக 1967ஆம் ஆண்டு முரசொலி மாறன் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1967ல தென் சென்னை மக்களவை தொகுதியோட எம்பியா இருந்த அறிஞர் அண்ணா தமிழ்நாடு முதலமைச்சரா பதவியேற்றதால அவரோட எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் முரசொலி மாறன் தென் சென்னை தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையா மக்களவையில காலடி எடுத்து வச்சாரு. முரசொலி மாறன் டெல்லி போறதுக்கு முன்னாடியே தமிழக மக்களிடத்துல ஒரு நல்ல அறிமுகம் இருந்தது. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழகத்தில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல முரசொலி மாறனோட பங்கு மிக முக்கியமா இருந்தது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்ற முரசொலி மாறன் 1965ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டாரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது முரசொலி மாறன் மிசா சட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு வருடம் தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டார். முரசொலி மாறனோட பெயரை பற்றி வரலாறு சுவாரஸ்யமானது. 1934ஆம் ஆண்டு பிறந்த முரசொலி மாறனுக்கு அவரது பெற்றோர் வைத்த பெயர் தியாகராஜ சுந்தரம். தனது தாய்மாமாவான கலைஞரோட அரசியல் புத்தகங்களை படித்த முரசொலி மாறன் கலைஞரிடமே ஆலோசனைகளும் விவாதங்களும் பண்ண ஆரம்பிச்சார். கலைஞர் தொடங்கிய முரசொலி பத்திரிகையில மேலாளராகவும் எழுத்தாளராகவும் பணியாற்றிய தியாகராஜ சுந்தரம் தன்னுடைய புனைப்பெயரா மாறனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டாரு. தியாகராஜ சுந்தரம் மாறன் என்ற அடைமொழியோட திரைப்படத்திற்கு கதையும் வசனமும் எழுதி கொண்டிருந்த போது அன்னைக்கு மாறன் என்ற பெயர்ல பல பேர் இருந்ததால ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவர் கதை வசனம் எழுதிய முதல் படமான குலதெய்வம் படத்தோட தயாரிப்பாளரா இருந்த ஏவி மையப்ப செட்டியார் கலைஞர் நடத்தி வந்த பத்திரிகையோட பெயரான முரசொலிய மாறன் என்ற புனைப்பெயரோட சேர்த்து முரசொலி மாறன் அவருக்கு பெயரை மாத்தி வச்சாரு. தனித்துவமான பெயருடன் இயங்கிய முரசொலி மாறன் அரசியலையும் தனித்துவமான பாதையில பயணிக்க தொடங்கினார். 1967 இருந்து 1977 வரைக்கும் தென் சென்னை தொகுதி எம்பியாக இருந்த முரசொலி மாறன் 1977 இருந்து 1995 வரைக்கும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டாரு. 1996 இருந்து அவரோட இறுதி காலகட்டம் வரை மத்திய சென்னையோட எம்பியா செயல்பட்டாரு முரசொலி மாறன். 36 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முரசொலி மாறன் பிபி சிங் பிரதமரா இருக்கும் போது அவருடைய அமைச்சரவையில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரா ஓராண்டு செயல்பட்டாரு. அதற்கப்புறம் தேவகவுடா, ஐகே குஜ்ரால், அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரா செயல்பட்டாரு முரசொலி மாறன். முரசொலி மாறன் தொழில்துறை அமைச்சரா இருந்தபோது அவர் செய்த புரட்சி இன்றளவும் பேசு பொருளா இருக்கு. 2001ஆம் ஆண்டு கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற உலக வர்த்தக மாநாட்டில் இந்தியாவின் தொழில்துறை அமைச்சராக கலந்துகிட்டாரு முரசொலி மாறன். அப்போது அவர் ஆற்றிய உரைக்காக இன்றளவும் முரசொலி மாறன் கொண்டாடப்படுகிறார். இந்தியாவின் குரலாக வல்லரசு நாடுகளை திகைக்க வைத்தார் முரசொலி மாறன். அவர் தோஹா போன சமயத்துல இந்தியா உலகமயமாக்கலின் காரணமாக பல நெருக்கடிகளை சந்திச்சு கொண்டிருந்தது. தோஹாவில் பேசிய முரசொலி மாறன் வளரும் நாடுகளோட பொருளாதாரத்தை முடக்கிற வகையில வளர்ந்த நாடுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கண்டிச்சு பேசினாரு. பின்தங்கிய நாடுகளை ஒருங்கிணைச்சு அவங்களோட உரிமைகளுக்காக
வளர்ந்த நாடுகளுக்கு எதிராக பேசினார் முரசொலி மாறன். முரசொலி மாறனோட ஆழமான பேச்சையும் வளரும் நாடுகளுக்காக அவர் கொடுத்த குரலையும் உலக நாடுகள் கூர்ந்து கவனித்ததா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், பிசினஸ் வீக் போன்ற பத்திரிகைகள் அன்று எழுதின. அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் முரசொலி மாறனோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இந்திய பிரதமரான அடல் பிகாரி வாஜ்பாயை தொடர்பு கொண்டு பேசுறாரு. அப்போ வாஜ்பாயிட்ட புஷ் என்ன சொல்றாருன்னா, உங்களோட அமைச்சர் முரண்டு செய்கிறார், அவரை ஒத்து போக சொல்லுங்கள் என்று அவர்கிட்ட தெரிவிச்சாரு. உடனே ஜார்ஜ் புஷ் எதிர்பார்க்காததை வாஜ்பாய் செஞ்சாரு. முரசொலி மாறனை தொடர்பு கொண்டு பேசிய வாஜ்பாய், எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் நாட்டுக்கு எது நல்லது என்று உங்கள் மனசாட்சிக்கு தோன்றுகிறதோ அதன்படி செயல்படுங்கள், யாருக்காகவும் உங்கள் நிலையை மாற்றி கொள்ள வேண்டாம் என்று வாஜ்பாய் முரசொலி மாறனுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. முரசொலி மாறனோட மற்றொரு சாதனை சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைச்சது. அவர் இந்தியாவோட தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது ஏப்ரல் 2000 மத்திய அரசு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான கொள்கையை வெளியிட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலமா பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதுதான் சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட ஒரு நோக்கமா இருக்கு. முரசொலி மாறன் போட்ட விதை இன்று இந்தியா முழுக்க பரவி இருக்கு. ஜனவரி 2023 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 270 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு. இதுல பெருவாரியான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தென்னிந்தியால அமைஞ்சிருக்கு. திராவிட இயக்கத்தோட பேச்சாளராகவும் ஆய்வாளராகவும் அறியப்பட்ட முரசொலி மாறன் கலைஞரோட நிழலாகவே இருந்தார். திராவிட இயக்கத்தோட வளர்ச்சியையும் ஒவ்வொரு நகர்வையும் நேர்த்தியாக பதிவு செய்தார் முரசொலி மாறன். அவரோட மாநில சுயாட்சி என்னும் நூல் இன்றளவும் திராவிட இயக்கத்தோட ஒரு சிறந்த ஆவண நூலாக இருந்துட்டு வருது. முரசொலி மாறனோட டெல்லி அரசியலுக்காக அவரை அண்ணாவிற்கு பிறகு திமுகவின் 2வது தேசிய முகம் என்று கூட அவரை சொல்லலாம். திராவிட இயக்கத்தின் மீது அவர் கொண்ட தீவிர பற்றினாலும் கலைஞரோட ஆலோசகராக இருந்ததுக்காகவும் கலைஞர் பேச முடியாதவற்றை முரசொலி மாறன் தயக்கமின்றி பேசியதால அவரை திமுகவினர் கலைஞரோட மனசாட்சி என்று அழைக்க தொடங்கினர். ஜனநாயக மரபை அழித்து விடாதீர்கள் என்றும் அரசியல் அதிகாரத்தை சுட்டிக்காட்டி ஆதிக்கம் செலுத்த நினைக்காதீர்கள் என்றும் நாடாளுமன்றத்தில் முழங்கினாரு முரசொலி மாறன். அது மட்டும் இல்லாம மதச்சார்பின்மையையும் இந்தியாவோட பன்முகத்தன்மையை முன்வைத்து முரசொலி மாறன் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை மிகவும் முக்கியமானது. இப்படி திமுகவோட டெல்லி முகமாக, சர்வதேச அரங்குல இந்தியாவோட முகமாக, திராவிட தலைவராக, பொருளாதார சீர்திருத்தவாதியாக, இந்தியாவில் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒருவராக பன்முகத்தன்மை கொண்ட முரசொலி மாறன் அவரோட பங்களிப்புகளுக்காக இன்றளவும் நினைவு கூறப்படுகிறார். ஒருபுறம் வாரிசு அரசியல் என்ற குற்றச்சாட்டை எதிர்கொண்ட முரசொலி மாறன் மறுபுறம் பெரும் செல்வாக்கையும் பெரும் ஆதரவையும் பெற்றிருந்தார். தமிழகத்தோட ஒரு சிறந்த நாடாளுமன்ற நாயகராக இருந்த முரசொலி மாறன் நவம்பர் 2003 அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது இருதய நோய் பிரச்சனையினால தன்னுடைய 69வது வயசுல சென்னையில காலமானார். அவரோட மறைவு கலைஞருக்கும் திமுகவுக்கும் ஒரு பேரடியாக அமைந்தது. அவரோட இறுதி ஊர்வலத்துல அப்போது பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாயில ஆரம்பிச்சு பல தேசிய மாநில தலைவர்கள் எல்லாமே கலந்துகிட்டாங்க. முரசொலி மாறன் இறந்து 20 வருடங்கள் ஆனாலும் இன்று வரை அவர் பலராலும் போற்றப்படுகிறார், பின்பற்றப்படுகிறார். மற்றொரு நாடாளுமன்ற நாயகருடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.